அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல வேற தூக்கி வச்சா வந்து இப்ப வந்து தர்புகா சிவா வேற கட் பண்ண முடியாது, அவர் தான் அதை வந்து மாட்டி விட்டாங்க என்னைய. நான் அந்த விவரம் தெரிஞ்சேன். நான் எவ்வளவு வருஷம் இந்த வருஷத்துல உட்கார்ந்துருக்கேன், 27 வருஷமா அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. முன்னாடி வந்து உங்களிலேயே இருந்து வந்த ஒருத்தன் அப்படிங்கிறனால ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்டா இருக்குது. அன்னைக்கு வந்து நாங்க உள்ள வரும்போது எல்லாமே பேப்பரும் பேனாவும் கையில் எடுத்து வச்சுட்டு நாங்கள் எழுதிட்டு இருப்போம். அது வந்து ஷார்ட் ஹேண்ட் படிக்கல. அதனால வந்து அன்னை மாதிரி பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வந்து கடகடன்னு அடிக்கும்போது நாங்கள் வந்து எழுத்துல வந்து எழுதிட்டு ஒரு குறிப்பான வார்த்தையெல்லாம் எழுதி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எங்க காலத்துல தான் வந்து டெலிவிஷன் வந்துச்சு. அப்ப டெலிவிஷன் மீடியாவுக்கும் எங்களுக்கும் பொறாமையா இருக்கும். அவங்க வந்து அரசியல்வாதியெல்லாம் பேட்டி கொடுக்கும்போது டிவி சேனல்ஸ் பேர சொல்லி அவங்க எல்லாம் வந்துடலாம் அப்புறம் கொடுப்போம். அப்ப நாங்கெல்லாம் யாரு இப்படி சண்டைக்கு வேற போகும். இப்ப பேப்பரும் போயிருச்சு, கேமராவும் போயிருச்சு, மொபைல் வந்து முன்னாடி நிக்குது, அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் நிக்குது. பிரஸ் ஷோ அப்படின்னு தனியா ஒண்ணு போடுறாங்க, இன்ஃபுளுசர் ஷோ அப்படின்னு ஒண்ணு தனியா போடுறாங்க, நடுவில் ஒரு ஷோ போடுவாங்க போல. பெரிய அளவில் டெவலப் ஆகிருக்குது. அதனால கொஞ்சம் வச்சு செய்யாம கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆனா உங்களெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிடுவேன். பன்னீர் அண்ணன் வந்து கேமராமேன், அவங்களுக்கு தான் நான் வந்து முழு நன்றியை சொல்லணும். வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா என்னையும் பார்க்கும்படியா காட்டினவர். ஏன்னா நேர்கொண்ட பார்வையோ ரணசிங்கமோ மற்ற படங்கள்லாம் வந்து அந்தந்த நட்சத்திரங்கள் கூட நடிச்சதுனால நமக்கு வந்து ஒரு வெளிச்சம் கிடைச்சிருச்சு. இதுல வந்து ஒரு இருட்டான அறை, ஒரு விடிகாலை பொழுது, அது வந்து ஒரு 4க்கு 4 அறை. அதுல வந்து எவ்வளவு தூரம் ஆங்கிள் வைக்க முடியுமோ நம்ம அண்ணன் சுருணை சிவானே சொன்ன மாதிரி வந்து அது ஒரு சிறை அறைக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு இடத்துல மொத்தம் 4 சுவர் தான். அப்ப எவ்வளவு மல்டிபிள் ஃப்ரேம் வச்சா ஒரு வெரைட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பன்னீர் அண்ணன் வந்து படாத பாடுபட்டு எடுத்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரிஜினல் சிறையிலே எடுக்கப்பட்ட விஷயம். அது வந்து அண்ணனுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து அன்னைக்கு பார்த்தேன் கண் கூட. ரொம்ப மறக்க முடியாத ஒரு கேரக்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கவிதா பாரதி அவர்கள் வந்து நிறைய சொன்னாங்க. வந்து நம்ம என்ன சொன்னாலும் நேர் எதிர நிற்பார் அப்படின்னு. நான் ஒரு பக்கத்திலே தான் வர்றேன்றேன், அவர் தான் தள்ளி தள்ளி விடுறாரு. இன்னைக்கு கூட கடைசியில் அவர் பக்கத்துல உட்கார்ந்தேன், அவர் தான் தள்ளி விட்டு போய் நடுவுல போங்க, நடுவுல போனார். நடுவுல போங்க, மத்தியில போங்க, ஒன்றியத்துக்கு போங்கன்னு அனுப்பி விடுறது பூரா அவங்க. அனுப்பி விட்டுட்டு நாங்க கடைசியில் இருக்கோம், அவர் பாத்தீங்களா மத்தியில இருக்காருன்னு சொல்றது அவங்க. ரெண்டு அவங்க தான் செய்றாங்க. நம்ம என்ன செய்யறது? நம்ம எங்க போச்சுட்டாலும் போற எங்க வரச்சுட்டாலும் சொல்றோம், நம்ம அவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். வந்து ஸோ அவங்க நினைக்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் பெரிய முரண்கள்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அண்ணன் அமீர் அண்ணன் அவங்களும் வந்து இதே மாதிரி வேற ஒரு நேர்காணல சொல்லும் போது சொன்னாங்க, அண்ணன் கவிதா பாரதி பயன்படுத்திய வார்த்தையை தான் சொன்னாங்க. நாங்க கொள்கைன்னு வந்துட்டா நாங்க எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் அதுக்கு நேர் எதிர் நிலைப்பாடுல நிக்கிறவரு தம்பி பாண்டே. ஆனா அவர் என்னுடைய உறவு, என்னுடைய நட்பு, என்னுடைய தம்பி அவரு. ஆனா யாரையுமே ஒரு வார்த்தை கூட மரியாதை குறைவா பேச மாட்டாரு. ஒரு திருன்னு சொல்லியோ ஒரு அவர்கள்னு சொல்லியோ சொல்லாம சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொன்னாரு. நமக்கு வந்து எல்லாத்தோட பெரிய விஷயம் உறவு நட்பு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த உறவையும் நட்பையும் பேணாம இருந்துட்டு நீங்க பணத்தையோ பேரையோ புகழையோ சம்பாதிச்சு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு பாக்குறோம். ஸோ வாழும் காலத்தை விட பாரதியை போல ரொம்ப ஏழ்மைய வறுமையை சந்திச்ச ஒருத்தன் பார்க்க முடியாது. பாரதி நம்மை விட்டு பிரிந்த பிறகும் இன்னைக்கு வரைக்கும் வந்து அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறார். ஸோ வந்து வாழும்போது நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்பதல்ல, வாழ்க்கைக்கு பிறகு உங்களை உலகம் என்னவாக பார்க்கிறது அப்படிங்கிறது. அது வந்து ஒரு உறவு நட்பு இல்லாம நம்ம வேற என்ன செஞ்சிட போறோம் அப்படிங்கிற ஒரு எளிமையான சொன்னாங்க. கொள்கை முரண் எல்லாருக்குமே இருக்கும். இந்தியாவில் நடக்கக்கூடிய பாதி கொலைகள் அண்ணன் தம்பிக்குள்ளேயும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயும் தான். உங்களுக்கு தெரியும், நம்ம சொத்து தகராறில் அண்ணன் வெட்டி கொள்ளிடும். கூட பிறந்த அண்ணன் ஒரு தாய் மக்கள். அது இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்ட். லேட்டஸ்டா லாஸ்ட் 10 இயர்ஸா நீங்க பாத்து, கணவன் இறந்தான்னு முதல்ல ஒய்ஃபோட போனை தான் செக் பண்றாங்க. கணவன் இருந்தா முதல்ல ஒய்ஃப் இருந்தா முதல்ல கணவனோட போனை தான் செக் பண்றாங்க. ரெண்டுக்குள்ளேயே பாதி கேஸ் முடிஞ்சது, மீதி கேஸ் ஏதாவது கஷ்டப்பட்டு என்ன தான். அப்போ உறவா நட்பா ஒண்ணுக்குன்னா இருந்தவங்களுக்குள்ளேயே இவ்வளவு பகை இருக்கும்போது அப்புறம் வாழ்ற என்ன இருக்கு? ஸோ கொள்கை முரண் இல்லாத இடமே இல்லை. அந்த கொள்கை முரணை எப்படி நீங்க வெளிப்படுத்துறீங்கிறது இருக்கு. நாம வந்து நம்முடைய பாலிசியை சொல்றோம், அவங்க பாலிசி சொல்றாங்க. எது சரியோ மக்கள் ஏத்துட்டு போறாங்க. 2 பேரு ஆளாளுக்கு ஒரு பாலிசியை சொல்லிட்டு போன போது மக்கள் சம்பந்தம்லாம் வேற ஒருத்தருக்கு உட்கார வச்சு இல்லையா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நம்ம வந்து யார் என்னதான் பாலிசி சொல்லிப்போம், எது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எனக்கு இது பிடிச்சிருக்கு மக்கள் முடிவு பண்ணாங்கன்னு அப்புறம் வந்து என்னுடைய கொள்கை பெரிதா என்னுடைய கொள்கை பெரிதா, மக்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். நாம நமக்கு முடிஞ்ச விஷயத்துல ஒரு எளிய மொழியில ஒரு இனிமையான மொழியில சொல்லணும் அப்படிங்கிற மட்டும்தான் என்னுடைய எண்ணத்துக்கு மேல வரணும் கிடையாது. சபரீஷ் ப்ரொடியூசர் அவர்கள், நான் பார்த்த 11 படம் நடிச்சேன், பயங்கர காமெடியா. நானும் வந்து கவிதாக்கா வந்து கேலியா வந்து சொன்னாங்களே நடிகர் ரங்கராஜ் பாண்டே அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன ஓரமா உட்காந்து குத்த வச்சு உட்கார்ந்துருக்கேன், என்ன போய் நடிகர் சொல்லிக்கல, அவ்வளவு ஒருத்தால நாள் இன்னும்
ப்ரொஃபஷனலா ஆகல அப்படிங்கிற சொன்னேன். போன பிரஸ் மீட்ல வந்து டைரக்டர் சொன்னார் போல ஏதோ அந்த பேமெண்ட்லாம் திருப்பி கொடுத்தாரு. அதுவே வந்து நான் நடிகர் ஆளுங்கிறதுக்கான உதாரணம். நடிகர் ஆன பிறகு நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு இல்லை சரியா வரல அப்படிங்கிற மாதிரி, சரியா வரல என்ன அது இல்லை என்ன வெரி ஸ்லைட் பாய் எங்க ஆப்பிள் ஜூஸ் கூட அப்படின்னு நம்மளும் கேட்கலாம். பிறகு வந்து கேட்கலாம். நான் பார்த்த ரொம்ப 11 படம் பண்ணியிருக்கிறேன். அதுல 2 படம் வந்து சாரோடைய ப்ரொடக்ஷன்லேயே பண்ணியிருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொடியூசர், ரொம்ப எளிமையான ப்ரொடியூசர். அவர் வந்து ஏன் டாம்பிகமா இல்லை அப்படின்னு வந்து சுப்பிரமணிய சிவானன் கேட்டாரு. டாம்பிகமா இருந்தா கூட கறந்துருவாங்கன்னு தெரியும், நம்மகிட்ட வரும்போதே பாவம் நீங்க தான் சார் இந்த படத்தை எனக்கு சம்பளம் கொடுக்கணுங்க மாதிரி தான் வருவாரு. ப்ரொடியூசர் அப்படியே ரொம்ப நொந்து போய் பாவமா வந்துட்டு ஆமாங்க நான் ஒரு 30 படம் பண்ணிட்டேங்க அப்படிம்பாரு. 30 படம் பண்ணிட்டு சும்மா பாருங்களா, அவருக்கு அவரே வருகையில் வந்து அவரே வெளியிட்டு இது மாதிரி பண்ண வேற கூட உட்காந்து வச்சிருப்பாரு. அவர் இன்னும் பாவமா உட்காந்துருப்பாரு. எல்லாம் வந்து பயங்கரமா வந்து அவங்க அப்பியரன்ஸ்லயே பயங்கரமா போட்டு நமக்கு வந்து சரி சம்பளம் என்னத்தப்போ அவரே கஷ்டப்படுறாரு நமக்கு எது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருவாங்க. அது எளிமை, அதே சமயம் வந்து ரொம்ப பெரிய கால்குலேஷன், ரொம்ப எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எனக்கு ஒரு பெரிய படம். நான் ஒரு நிறைய படங்கள் பண்ணதுனால எவ்வளவு தெளிவான பார்வை இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அது வந்து ரொம்ப ஆச்சரியம். அவரோட தொடர்ந்து தொடர்புல இருப்போம் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். லிசி அவங்களோட நடிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அவங்களும் சொன்னாங்க பாண்டே வந்து அந்த பக்கம் ஆச்சு. அது லிசி அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது. நான் பாருங்க எவ்வளவு ஓரமா உட்காந்துருக்கேன். வந்தோடனே நீ அந்த கட்சி தானே அப்படின்னா எந்த கட்சியுமே கிடையாது, நம்பவே மாட்டேன். அந்த கட்சிக்காரன் நம்ப மாட்டான், மற்ற கட்சிக்காரன் நம்ப மாட்டான். நம்மளோட எவ்வளவு கஷ்டமாயி போச்சு பாருங்க. சரி அந்த கட்சிக்காரன் நம்மளை வாழ வச்சு வந்தாலும் அதுவும் உங்களை எல்லாம் போயிட்டு என்ன நடிப்பு என்ன நடிப்பு என்ன நடிப்பு. அப்பா எனக்கு வந்து உண்மையிலேயே நான் நடிச்சதை பத்தி அவங்க சொன்னாங்க, என்னை நடிக்க விடாம பண்ணிட்டாங்க அவங்க. அந்த இடத்துல எமோஷன் அப்படியே கொட்டி குமிச்சு கட் சொல்றாங்க, ஃப்ரேம் மாத்தாங்க வைக்கிறாங்க. அந்த எமோஷன்ல ஷீ இஸ் டிராவலிங் ஆன் தட், அப்படியே அங்கேயே நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஷார்ட் ஓகே ரெடி அப்படின்னா அப்படியே திருப்பி வர்றாங்க. அது வந்து அந்த சேஞ்ச் ஒரு வந்து உண்மையிலேயே நம்ம பார்த்தோம்ல இந்த அம்பி ரெமோ அது அதவங்க தான் 3 நிமிஷத்துல 3 ஃப்ரேம் கட்டுறாங்க. பயங்கரமா ரொம்ப ஆச்சரியமான நடிப்பு. ரொம்ப பின்னி எடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வரும்போது கார்ல இறங்கும் போது ஒரு ஃபைட் சீனை தான் பார்த்தேன். அவன் வந்து ஒரு கேரவேனுக்குள்ளேயோ இறங்கணுன்னே சண்டையை போட்டு வந்து ஒரு சுடிதார் போட்டு சண்டை போட்டாங்க. நானும் இந்த அக்கா யாரு ஏதாவது ப்ரொடியூசரா இருக்கும்போது சண்டைகள்லாம் போடுதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இறங்கி அவ்வளவு சண்டை போட்டு படம் இந்த பக்கம் போனா நடிச்சு பரட்டி எடுத்துட்டு அப்புறம் அவங்கள்ட்ட உட்காந்து கதையெல்லாம் கேட்டேன். எப்படி மேடம் நீங்க பயங்கரமா இவ்வளவு நடிப்பு இவ்வளவு போடுறீங்க அப்படின்னு போது என்னுடைய வீர வரலாறு தெரியாம இருக்கே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஹிஸ்டரி சொன்னாங்க. கம்ப்ளீட்டா நம்ம ஜாகிரதை மறந்து வச்சு அவ்வளவு பியூட்டிஃபுல்லான நடிப்பு. பிரிகிடா வந்து கடைசி வரைக்கும் கண்ணில் காட்டல டைரக்டர் எனக்கு. அதனால எனக்கு அவங்க தெரியல. பட் வந்து அவங்களுடைய அந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவன் வந்து நேரில் பார்க்கறதுக்கு இருக்கிறவங்க அது எப்படி நடிப்புன்னு வந்தால் எவ்வளோ பெரிய சேஞ்சர் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. வெற்றி சார் சொல்ல வேண்டியதே இல்லை. நான் வந்து அங்கே இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டாக தனியாக வச்சிருந்தவங்களும் நிறைய பேர் வந்துருப்பாங்க நினைக்கிறேன். அது வந்து அந்த கிரெடிட் வந்து ஃபுல்லாக டைரக்டர் தான் கொடுக்கணும். நம்ம சேனல்ஸ் இன்டர்வியூஸ் வந்து கொடுக்கும்போது 12 மணி நேரம் 15 இன்டர்வியூ அடி நாக்கு தள்ள தள்ள அடிச்சு ப்ரொடியூசர் வந்து இல்ல சார் நீங்க கோஆபரேட் பண்ணுங்க சார். டைரக்டர் வந்து அடிச்சு விடவே இல்லை, அசரவே இல்லை. முதல்ல நாங்க 4 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சோம். 4 பேட்டிக்கு அப்புறம் வந்து 3 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சோம். 8 பேட்டிக்கு அப்புறம் 2 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சோம். என்னையும் விட மாட்டேன், நானும் கிளம்பிடலாம் பார்த்தேன். டைரக்டர் விட்டவே மாட்டேன். கதற 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 இன்னைக்கு சிஎம் பேசினார்ல அசம்பிளில அந்த மாதிரி வந்து கதற 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 அடிச்சு 15 பேட்டி கொடுத்த அப்புறம் நம்ம வெளியே அனுப்புனாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், அந்த பேட்டில சொன்னதுதான், அது வந்து திரு வெற்றி அவர்களுடைய கண்ணு பேசுது. அது வந்து ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு ரியாக்டிவான ஐஎஸ்ஆ இருக்கு. அது வந்து ஒரு ஒரு ஆபீசர்கிட்ட பேசுறதுக்கும் ஒரு அம்மாட்ட பேசுறதுக்கும் அந்த சேஞ்ச் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா காட்டுறாரு. ரொம்ப ஆச்சரியமான நடிப்பு தரும். மற்ற ஜாலியான விஷயங்கள்லாம் ஒரு நிறைய இருக்கு அவருக்கு வந்து. பட் இந்த சீரியஸான விஷயத்த ஒரு டயலாக்கா டெலிவரி பண்றதுல வந்து ரொம்ப பெரிய பெரிய லென்த்தி டயலாக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நேர்கொண்ட பார்வை படத்திலேயே அஜித் சார் சொல்லியிருந்தாங்க 6 படத்துக்கான டயலாக்ஸ் அந்த ஒரே படத்துல வச்சுட்டாங்க அப்படின்னு. கோர்ட் சீன் இருந்தா அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் இதுலயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டயலாக். அது வந்து ஒரு ஃப்ரேம் கூட ஒரு நான் பேப்பரை பார்க்கவே இல்லை. நான் கையிலே பேப்பர் நீமாக உட்கார்ந்து பேர்ல சார் சொன்னார்ல கவிதா பாரதி சொன்ன கேரவனுக்கே போல எங்க போக எனக்கு தான் அடுத்த டயலாக சொல்லுமே பீதியிலே வச்சிருந்தாங்க நம்மள. ஏன்னா டைரக்ட் வந்து ரொம்ப மெட்டிகுலஸா பிளான் பண்ணிருக்காரு. அதாவது மைனூட்டா பிளான் பண்ணிருக்காரு. எங்கேயுமே வேஸ்டேஜ் இருந்துடக்கூடாதுன்னு எடிட்டர் சாருக்கு வந்து கொஞ்சம் கம்மியான வேலை தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லா ரொம்ப பிளான் பண்ணி இதுதான் அவங்க ஃப்ரேமையே முதலே முடிவு பண்ணிட்டாருங்கனால ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த ஒர்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணோம். அது வந்து மறக்க முடியாது. தர்புகா சிவா சார் வந்து நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நான் வந்து ட்ரெய்லர் வந்து மாதிரி 2-3 விஷயங்களை வந்து டைரக்டர் ஏற்கனவே காட்டின போதே நான் சொன்னேன், இந்த வார்த்தை தான் சொன்னேன். இன்னைக்கு தர்புகா சார்ட்டையும் சொன்னேன். அதாவது பாரதியாருடைய பாடல்களை ஒரு சினிமாக்காக்கு மாத்துறதுங்கிறது சுலபம் இல்லை. அதை வந்து நம்ம பார்த்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணது ராஜா சார் தான். அவர் மாதிரி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா வந்து ராஜா சார் மாதிரி அந்த பாரதியார் பாடலுக்கு உயிர் கொடுக்குறது இன்னொருத்தர் பார்க்க முடியாது. அதற்கு பிறகு
நீண்ட நெடிய காலத்துக்கு பிறகு தர்புகா சார் வந்து அதற்கு ஒரு பெரிய உயிரை கொடுத்திருக்காருங்கிற பாக்குறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது. அதே போல பாரதிதாசன் வந்து கவிதா பாரதியாரனுக்கு எல்லாத்துலயும் ஒரு 2 குத்து குத்துனா தான் அவருக்கு ஒரு மன நிறைவு அமையும். அதுல வந்து பாரதியாருக்கு கிடைத்த பெருமை பாரதிதாசனுக்கு கிடைக்கவில்லை, அதற்குள் ஒரு அரசியல் இருக்குதுன்னு நாங்க எதிர்கட்சி அண்ணன் சொன்னதுதான். பாரதிதாசனுக்கு கிடைத்த விஷயம் பாரதியார் கிடைக்கலன்னு நினைக்கிற குரூப்றாங்க. நான் வந்து செல்ல இடமெல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பாரதிதாசனுடைய அந்த ஒரு பொன்மொழி, அதைத்தான் நான் எல்லா உரைகளையும் முதல்ல ஆரம்பிப்பேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு அப்படிங்கிறதான். அதை விட ஒரு வரி வந்து இன்னொன்னு தேவையில்லை. அது வந்து பாரதியாருக்கு மரியாதை கிடைச்சதா கிடைக்கலையா அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் மதிக்கிற பாரதிதாசன் தன்னை வந்து பாரதிதாசனாக மாற்றிக் கொண்டிருப்பார் அப்படிங்கிறதே பாரதியாருக்கு போதுமானது. வேற எந்த கௌரவங்களும் தேவையில்லை. ரொம்ப ஆச்சரியமான அப்படி வந்து தன்னுடைய பெயரை அழித்து அது வந்து தன்னுடைய குருநாதருடைய பெயரை போடுறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு சர்வப்பரி தியாகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாரதிதாசன் ஆச்சரியமான பாடல். அண்ணன் சொன்ன மாதிரி வந்து மானுட சமுத்திரம் நான் என்று கூவு அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனுடைய பாடல்கள் எல்லாமே வந்து விசால பார்வையால் விழுங்கு மக்களை அப்படின்னு எழுச்சிகரமான வரிகளாத்தான் இருக்கும். அப்படி வந்து அவ்வளவு எழுச்சி மிக்க ஒரு கவிஞர் வந்து இவ்வளவு உணர்ச்சி மிக்க ஒரு பாடல் அப்படிங்கிறது நமக்கே ஒரு புதுசா இருக்கு. அதை வந்து தர்புகா சார் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பயன்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அது வந்து அந்த இறுதி முத்தம் கொடுங்கிற ஒரு வார்த்தை தவிர பின்னாடி நண்பர்கள் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். நம்ம எவ்வளவு நல்ல தமிழ் வார்த்தைகளை தொலைச்சிட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப வைத்தறிச்சலா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு நெற்றியை பத்தி, ஒரு கற்றையை பத்தி, ஒரு கொம்பு தேனை பத்தின்னு எவ்வளவு வார்த்தைகள் பாரதிதாசனுடைய வெக்காபுலரி எதுவுமே இன்னைக்கு புழக்கத்துல இருக்காது. யாரா ஒருத்தர் கொம்பு தேன் அப்படின்னு என்ன தெரியுமான்னா என்ன ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பேசுற நீ அப்படின்னு அந்த மாதிரி ஆயிப்போய் நிக்குது. நல்ல தமிழ் வார்த்தையில காணாம போச்சு. அதை வந்து அந்த பாரதிதாசனுடைய வரிகள்ல அது தெரிஞ்சுதான் டைரக்டர் வந்து அப்படியே பாரதிதாசன் பாட்டி கூட அந்த மாதிரி போக வேண்டாம் பாட்டு ஜென்சி அப்படிங்கிற பாட்டுக்கெல்லாம் போக வேண்டாம்னு நினைச்சாரு. அற்புதமான வரிகளுக்கு வந்து உயிர் கொடுத்திருக்கிறாரு தர்புகா. உங்களுக்கு வந்து நிச்சயமாக காலம் உங்களுக்கு நன்றியோடு கூட நிற்கும். அண்ட் டைரக்டர் சார் தயால் பத்மநாபன் சார் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. நானும் முதல்ல வந்து கன்னட டைரக்டர் தான் நினைச்சேன். தயால் பத்மநாபன் ரொம்ப காமன் நேம் தானே, அதனால கன்னட நடிகை இயக்குனர் போல இங்க வந்து பாவம் தமிழ்நாட்டுல கஷ்டப்படுறாருன்னு தான் நினைச்சேன். அப்படின்னா விழுப்புரம் தலைவா நீ என்ன தலைவா அங்க போய் பின்னி எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, அங்க வந்து உண்மையிலேயே படைப்பாளிகளுக்கு எப்படிப்பட்ட மரியாதை கொடுக்கப்படுகிறது என்பதை கன்னட திரையுலகம், கன்னட அரசுகளை பார்த்து தமிழ்நாடு அரசுகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு 7-8 வருஷமா அவார்டே கொடுக்கல அப்படின்னு மொத்தமா கொடுக்குற பழக்கம் எல்லாம் இங்க இருக்குது. அங்க வந்து எவ்வளவு பெரிய கௌரவம் வந்து எழுத்தாளர்களையும் படைப்பாளிகளையும் அமர வைத்து உட்கார வைத்து முதலமைச்சர்களும் அதிகாரிகள் வந்து நின்று கொண்டு விருது கொடுக்குற மாதிரி காட்சியெல்லாம் நம்ம பாக்குறோம். அதெல்லாம் வந்து கற்பனை செய்ய முடியாத ஒரு உயரம். கேரளால அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஒரு கலைஞனை, ஒரு படைப்பாளியை அவன் தான் வந்து சமூகத்தை சீரமைக்கிறான், சமூகத்தை கட்டமைக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை தெரிந்ததுனால அவ்வளவு ஒரு கௌரவம் கிடைக்குது. இங்க வந்து கலையினாலும் திரையினாலும் தான் பலர் அரசியலுக்கே வந்திருக்கிறாங்க. அரசியல பெரிய வெற்றிடங்களை வந்து நிரப்பியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்க இன்னும் அந்த மாதிரியான படைப்பாளிகளுக்கான கௌரவம், எழுத்தாளர்களுக்கான கௌரவம், இலக்கியவாதிகளுக்கான கௌரவம் இன்னமும் அதிகரிக்க வேண்டும் நினைக்கிறேன். நம்ம வந்து பாரதியார் போல வந்து நம்ம வந்து இல்ல நமக்கு வந்து கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லாம வந்து அப்ப உனக்கு என்னப்பா புலவர், உனக்கு என்னப்பா கவிஞர், உனக்கு என்னப்பா தமிழ் இருக்கு, தமிழ் சோறு போடும், கலை சோறு போடும், இலக்கியம் சோறு போடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்தணும். அப்பதான் தமிழ் வாழும். அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு இயக்குனர். நான் வந்து அவருடைய மெட்ரிகுலஸ் பிளானிங்கை வந்து பார்த்தேன். நான் வந்து ப்ரொடியூசர்ட்ட அவ்வளவு போந்து சொல்லியிருக்கிறேன் டைரக்டரை பத்தி, பயங்கர ஆச்சரியங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அடுத்தடுத்த படங்கள்ல வந்து அவங்க எப்படி எல்லாம் பண்றாங்க, அவங்க வந்து தயாளன் சார் மாதிரி பண்றாங்களா பார்க்க ஆரம்பிச்சேன். அவ்வளவு தூரம் அறிவே கிடையாது எனக்கு சினிமா பத்தி. இருந்தாலும் அப்படி பார்த்து அப்படி பண்ற அவ்வளவு வெல் பிளான்டு, கம்ப்ளீட்டா எல்லாமே ஸ்ட்ரக்சர்டு பண்ணிருக்காங்க. எதுவுமே புதுசா அந்த கட்டத்துல வந்து மாத்திரம் அப்படிங்கிறதே கிடையாது. ஃப்ரேம்ல இருந்து எல்லாமே அவ்வளவு ரொம்ப மெட்டிகுலஸா பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு 20 நாள்ல படம் முடிச்சாரா, 21 நாள்ல படம் முடிச்சாரா, அவருடைய பேட்டர்னே அப்படிதான் இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். 75 லட்சம் ரூபாய் இருந்தா நான் நல்ல படம் பண்ணிடுவேன், ரிச்சான படம் பண்ணிடுவேன். 50 லட்சம் ரூபாய் 60 லட்சம் ரூபாய் இருந்தா நான் அவ்வளவு பெரிய படம் பண்ணிடுவேன் நினைக்கிறாரு. இந்த மாதிரி டைரக்டர்கள் எல்லாரும் வந்தாங்கன்னா எங்க அண்ணன் மாதிரி ப்ரொடியூசர்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதனால வந்து நீங்க பார்த்துட்டு கவிதா பாரதி சொன்ன மாதிரி நீங்க வந்து வணிகத்துக்கான படம் நினைச்சிடாதீங்க. வணிகத்துக்கான படம் தான். வணிகத்துல வந்து தயாளன் சார் மாஸ்டர், சபரிசன் சார் மாஸ்டர் 2 பேர் சேர்ந்து உட்கார்ந்தா எப்படி இருக்குன்னு பாத்துங்க. அது வணிகத்தை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் படத்துலயும் வணிகத்துக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க ஏதோ சீரியஸா யோசிச்சுட்டு பயங்கரமா சண்டை போட்டு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. நம்ம பாக்குறதுக்கு என்கேஜிங்கா இருக்குங்கிறது என்னால கேரண்டியா சொல்ல முடியும். அவ்வளவு பெரிய விஷயங்கள் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பியூட்டிஃபுல்லா வந்து டைரக்டர் பண்ணிருக்காங்க. எங்க அண்ணன் சுப்பிரமணிய சிவா சொல்லாம நான் வந்து பண்ணா அது வந்து பாவத்துல போய் சேரும். அண்ணன் வந்து நிறைய வந்து என்னுடைய தகுதிக்கு மீறி புகழ்ந்தாங்க. இன்னைக்கு ட்ரெண்ட் அதுதான். முதலமைச்சர் பாணியில் எல்லாரும் ஒரு குட்டி கதையை சொல்லணும். அதனால அண்ணன் ஒரு குட்டி கதையை சொல்லி ஒரு திருடனுடைய கதையை சொல்லி வந்து அண்ணன் வந்து பியூட்டிஃபுல்லா சொல்லி கொண்டு போனாங்க.
நிறைய பாண்டேக்கு வந்து அவ்வளவு பேர் தெரிஞ்சிருக்கு, பாண்டேக்கு வந்து தெரியாத ஆளே கிடையாது. பாண்டேக்கு தெரியாத ஆளே கிடையாது, அவங்களுக்கு பாண்டே தெரிஞ்சிருக்கணும்ல. அண்ணன் விவேக் சொன்ன மாதிரி இப்ப எனக்கு கமிஷனர் விஜயகுமார் தெரியும், விஜயகுமாருக்கு என்ன தெரியணும், அதான் எனக்கு அண்ணன் மோடியை சொல்றாரு அப்படின்னு. அப்படிலாம் நம்ம வந்து இன்னுமா இந்த உலகம் நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சொல்லா போனா போய்கிட்டே நம்மள நம்பர் வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். நானும் வந்து இதே போல ஒரு எளிமையான ஒரு பத்திரிகையாளர் தான். 27 வருஷத்துல 20 வருஷம் கக்கத்துல பேப்பர் வச்சுட்டு, கையில பேப்பர் வச்சுட்டு ரோடோடா சுத்திட்டு இருந்தோம். வெறும் டீ, வெறும் காஃபி. நான் சொல்லிட்டே இருப்போம், நம்ம வந்து சாலிடாவே எதுவும் ஃபுட்டு போக மாட்டேது, ஏன்னா லிக்விடா ஃபுட்டு போயிட்டே இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருந்த ஒருத்தன் தான். இறைவனோட கருணை, உங்களை போன்ற ஒரு 4 நல்ல மனிதர்களுடைய சந்தர்ப்பம் கிடைச்சது. அண்ணனுடைய வெள்ளை யானைக்காக நான் காத்திருக்கிறேன். அது வந்து ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு படைப்பு. அது வந்து அங்க அப்படியே திரையிலே நிக்குது, ஒரு ரஃப் கட்லயே நிக்குது. அது ஃபைனல் கட்டுக்கு எப்போ வரும்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து நிறைய ஆச்சரியமான படம். உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய ஆட்கள்லாம் எப்பயுமே வந்து அண்ணனை கூட வச்சிருப்பாங்க. அண்ணன் பக்கத்துல இருந்தாருன்னா அவர் பெரிய ஆள், அப்படி பாத்துக்கலாம். நம்ம வந்து அண்ணன் வந்து பெரிய ஆள் பக்கத்துல இருப்பாரு, அண்ணன் பக்கத்துல உட்காந்துருக்க பாருங்க, 2 பேர் பாருங்க, அந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு அண்ணன் பக்கத்துல உட்காந்தாலும் பெரிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பெரிய பெரிய நெட்வொர்க் வந்து பெருசா இருக்கும். நெட்வொர்க்கிங் தான் அண்ணனுடைய மாஸ்டர் எக்ஸலன்ஸ் விஷயமே. அது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு தான் தெரியாத ஆளே கிடையாது. ஓவர் த போன்ல வந்து நிறைய பேர் பிடிக்க முடியும். எனக்கு வந்து ரணசிங்கம் படத்தின் போது அண்ணன் வந்து ஒரு பெரிய தத்துவம் சொன்னார். அந்த தத்துவம் யார் சொன்னார்னு சொல்ல மாட்டேன், ஆனா அந்த தத்துவத்தை சொன்னார் எனக்கு அண்ணன். தம்பி, நான் அவர்கிட்ட பேசினேன் தம்பி, அவர் வந்து எனக்கு ஒரு அருமையான தத்துவத்தை சொன்னாரு. என்ன, ஒவ்வொரு நாளும் உன்னை விட வயதிலேயோ, அனுபவத்திலேயோ, பேர்லயோ, புகழ்லையோ, செல்வாக்கிலேயோ, கீர்த்திலையோ ஏதோ ஒன்றுல உயர்ந்த 3 பேருக்கு தினசரி காலையில ஒரு தொலைபேசி அழைப்பு. அண்ணே நல்லா இருக்கீங்களானே, ஒரு 3 டெய்லி ஒரு 3 பேர். அவர்களுக்கு என்னைக்கோ ஒரு நாள் தேவைப்படும் போது உன்னுடைய பேர் நினைவுல வரும். அண்ணன் எத்தனை பேருக்கு போன் போட்டிருப்பான்னு யோசிக்க. இந்த தத்துவத்தை வந்து வேறு ஒரு பெருமகனார் வந்து அண்ணனுக்கு சொல்லி, அண்ணன் வந்து கண்ணன் போல இருந்து எனக்கு இந்த உபதேசத்தை சொல்லி அதை வந்து நான் பச்சு பிடிச்சிட்டு இருக்கிறேன். அது வந்து டெய்லி ஒரு காலைல 3 பேருக்கு போன் அடிக்கலாம்னு பார்த்தேன், போன் நம்பர் தான் தெரிய பார்த்தது. அதான் பெரிய பிரச்சனை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். எல்லாத்தையுமே அந்த இருக்கக்கூடிய இடத்த வந்து அண்ணன் வந்து எப்பயுமே ஒரு ஹாப்பியா வச்சிருப்பாரு. ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அந்த இடத்துல பரவிடும். அது போன்ற ஒரு நல்ல மனிதரோட தொடர்பு இருக்குதான் நமக்கு ஒரு பெரிய புண்ணியம். இது வந்து ஒரு அற்புதமான படம், கேரண்டி அதனால சொல்ல முடியும். படத்தோடைய இங்க மேடையில வந்து சொன்னாங்க, அண்ணன் கவிதா பாரதினை எல்லாருக்கும் சேர்த்து அவரே ஓட்டு போட்டாரு. வந்து இங்க இருக்க பலருக்கும் பாண்டேக்கும் உடன்பாடு கிடையாதுன்னு அவரே சொல்லிட்டாரு. அதனால வந்து அப்படி இருக்கலாம். உங்களுக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ப்ரொடியூசர் என்ன கலர் சட்டை போட்டிருக்காருன்னு பாத்துக்குங்க. டைரக்டர் யாருன்னு நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு கிளப்பி விட்டு போயிட்டு அவங்க இல்லைன்னு சொல்ல மாதிரி கொள்கை. இது வந்து எனக்கு இந்த படத்தோட கொள்கையில் உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறதுல நான் இந்த படத்தில் நடிப்பதற்கு கூலி வாங்கியிருக்கிறேன். அந்த கூலிக்கு விசுவாசமாக உழைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். அதற்கு டைரக்டருக்கு இன்னொரு டேக் வரணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு டிஜிட்டலாக இருந்தாலும் இன்னொரு நாள் எடுத்துட்டு போயிடக்கூடாது. நாங்க வந்து அது மாதிரியான ஒரு வாய்ப்புனால தான் நாங்க வந்து 2 நாள் படத்தை முன்னாடியே முடிச்சோம். ஸோ நமக்கு வந்து கமல்ஹாசன் சார் மாதிரி அவார்டு வாங்க முடியாது, சிவாஜி சார் மாதிரி பேர் வாங்க முடியாது, அது நமக்கு முன்னாடியே தெரியும். அதனால நம்மளால என்ன முடியுமோ நம்ம வந்து அதை மட்டும் சரியா செஞ்சிருவோம். ஸோ டைரக்டருக்கு வருத்தப்படாம, ப்ரொடியூசருக்கு கையை கிடைக்காம நம்ம என்ன வேலை பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவோங்கிறத தவிர எனக்கு வேற எந்த நோக்கம் இல்லை. அந்த வகையில் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான படம். அதை வந்து நான் உள்ள கான்ட்ரிபியூட் பண்ணும் போதும் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு, அது ஒரு பிணைப்பை ஏற்படுத்திச்சு. நான் அப்படிதான் எல்லா இடத்துலயுமே ஒர்க் பண்றேன். அதனால ஒரு பியூட்டிஃபுல்லான படம் பாருங்க. உங்களுடைய நியாயமான விமர்சனங்களை வைங்க, நிறைய நண்பர்கள் கொண்டு போய் சேருங்க. இறைவன் துணை. நன்றி, வணக்கம்.